பேசுறேங்க. இன்னைக்கு தீவினை அச்சம் சாப்டர் பார்க்க போறோம். தீவினை அச்சம்னா என்ன? வினைனா என்ன? ஒரு செயல், ஆக்ஷன். தீனா என்னது? தீய செயல், ஈவில் ஆக்ஷன். அச்சம்னா என்னது? பயம், பயம். ஸோ ஈவில் ஆக்ஷன் செய்யறதுக்கு பயப்படணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த சாப்டர். ஸோ தீய செயலை செய்யறதுக்கு நம்ம அந்த பயம் இருக்கணும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதை அஞ்சி அது செய்யாம இருத்தல், தீவினையை செய்யாத தவிர்த்தல் தான் இந்த சாப்டரோட மெயின் தீம். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 குறள் பார்த்தீங்கன்னா ஈவில்ஸ் ஆஃப் தீவினை, தீவினையோட தீதை பத்தி 2 குறள்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் உயர்ந்த அறிவு எது அப்படிங்கிறத ஒரு எதுங்கிறத 3வது குறள்ல சொல்றாரு. அதுக்கு அடுத்த வர 4 குறள்ல இந்த டிராபேக்ஸ் ஆஃப் தீவினை, தீவினையினால என்னென்ன டிராபேக்ஸ்ங்கிறத சொல்றாரு. ஒரு ஐடியல் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான சொல்யூஷன் சொல்றாரு, இந்த தீவினை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது. அப்புறம் கன்க்ளூஷன் இருக்கு. ஸோ இதுதான் இந்த சாப்டரோட ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஒவ்வொரு குறளா பார்க்கலாம். தீவினை ஏன் தீது அப்படின்னு சொல்றாருன்னு பார்க்கலாம். ஈவில்ஸ் ஆஃப் தீவினை. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர், தீவினை என்னும் செருக்கு. ஒருத்தர் தீய செயலை செய்யறாரு அப்படின்னா அவருக்கு செருக்கு அதிகம்னு அர்த்தம். செருக்குன்னா என்னது? ஆணவம். என்னைய ஒன்றும் பண்ணிட முடியாது, எவனும் ஒன்றும் பண்ண முடியாது, இப்படி நினைச்சவங்க தான் ராவணன், இப்படி நினைச்சவங்க தான் அந்த துரியோதனன். ஸோ இந்த மாதிரி தான் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு எல்லா பலமும் இருக்கு அப்படின்னு நினைச்சு தீய செஞ்சவங்க தான் கடைசியா எல்லாம் அழிஞ்சு போனாங்க. ஸோ அவங்க தீயல் செயல் செய்யறாங்கனாலே அவங்களுக்கு செருக்கு அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. தீய செயல் செய்யறவங்க எப்பவுமே அஞ்சவே மாட்டாங்க, ஏன்னா அது செஞ்சு செஞ்சு பழகி இருப்பாங்க. அதனாலதான் தீவினையார் அஞ்சார் அப்படின்னு. விழுமியார்னா யாருது? நல்ல மனுஷங்க. நல்ல மனுஷங்க எப்பவுமே ஒரு தீய செயல் செய்யறதுக்கு அஞ்சுவாங்க, பயப்படுவாங்க, பயந்து செய்ய மாட்டாங்க. அததான் ஃபர்ஸ்ட் குறள்ல சொல்றாரு. அடுத்த குறள்ல தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் அஞ்சப்படும் அப்படின்னா, இங்க தீவினை எடுத்துக்கிட்டாங்க, நெருப்பு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நெருப்பை காட்டிலும் தீவினைய தீய பயத்தல், அது தீங்கு பண்றங்காட்டி அதை பார்த்துதான்ப்பா நம்ம அஞ்சணும் அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஸோ தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னா தீய காட்டிலும் தீவினைய தீங்கு ரொம்ப அதிகமா செய்யறங்காட்டி அதை செய்யாதீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நெருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஸோ நெருப்பு எதையும் பொசுக்கக்கூடியது, எதையும் அழிச்சிரும் நெருப்பு. ஆனா அதுக்கு உண்டான நன்மை பார்த்தீங்கன்னா, நமக்கு வெளிச்சம் கொடுக்குது, சமையலுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ரொம்ப குளிரா இருந்துச்சுன்னா அது தீ மூட்டி அது மூலமா அது குளிர் காயலாம். இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்கு தீயினால. ஆனா தீவினைனால ஒரு நன்மையும் கிடையாது, எல்லாமே தீமை தான். ஸோ அதனால தீய காட்டிலும் இந்த தீவினை ரொம்ப தீதுப்பா அப்படிங்கிறத 2வது குறள்ல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் 2 குறளும் இந்த ஈவில்ஸ் ஆஃப் தீவினைய சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்த குறள் உயர்ந்த அறிவு எது அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ அறிவினில் எல்லாம் தலையன்ப, தீய செருவார்க்கும் செய்யாவிடல். இப்போ நமக்கு ஒருத்தங்க அறிவினுள் எல்லாம் தலையன்ப, எல்லா நம்ம அறிவை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம்ப்பா, இருக்கிறது இவ்வளவுதான்ப்பா அறிவு அப்படின்னா, அந்த அறிவுலையும் ஒரு தலையா ஒண்ணு இருக்கும் இல்லையா, டாப் மோஸ்ட் இருக்கும் பத்தியா, அந்த ஹெட் இருக்கும் பத்தியா, அந்த அறிவு எது அப்படின்னா தீய செருவார்க்கும். செருவார்க்கும்னா பகைவர் இல்ல செஞ்சவங்க, நமக்கு தீவினைய செஞ்சவங்களுக்கு செய்யாவிடல் அப்படின்னா செய்யாம விடுறது. அப்படின்னா என்னது? நம்ம பயந்து நம்மளால அவங்களுக்கு தீங்கு செஞ்சிட முடியும், ஆனா இருந்தும் செய்யாம விடுறது. முடியாம செய்யாம விடுறது, முடிஞ்சும் செய்யாம விடுறதுன்னா அதுதான் அறிவுலையும் டாப் மோஸ்ட் அறிவுனா அதான் உயர்ந்த அறிவு எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். அடுத்த வர 4 குறள்ல இந்த டிராபேக்ஸ் ஆஃப் தீவினைய சொல்லியிருக்காரு, என்னங்கிறத பார்க்கலாம். மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் ஒருத்தனுக்கு தீவினை செஞ்சிடாதப்பா, பிறருக்கு
சூழற்க அப்படின்னா நினைக்க. பிறர்கேடு சூழற்க அப்படின்னா சூழாதீங்க அப்படின்னா எண்ணாதீங்க. மறந்தும் பிறருக்கு தீவினை அந்த கேடு செய்யணும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறாரு. சூழின் அப்படின்னா நினைச்சீங்கன்னா அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அந்த எண்ணம் கொண்டவனுக்கு கேடு வரும். எப்படி? அறம் சூழும் அப்படின்னா என்னது? அறம் அந்த அறங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த தன்மை போயிடும் நம்ம. இது அறம் நீ தீங்கு செஞ்சா நானும் உனக்கு தீங்கு செய்வேன்னு செய்யாது. அது தண்டிக்கும். அறம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா, தர்மம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா மிஞ்சி இருக்கிறது என்னது? அதர்மம் மட்டும்தான். சோ அதனால மறந்தும் கூட செஞ்சிடாதீங்கப்பா அப்படிங்கிறத 4வது குறள்ல சொல்றாங்க. 5வது குறள்ல இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. இளன் என்று தீயவை செய்யற்க. செய்யற்கன்னா செய்யாதீங்க, தீயவை செய்யாதீங்க. இளன் என்றுன்னா என்ன? இல்லப்பா என்கிட்ட எதுவும் வறுமையா இருக்குப்பா, அதனால நான் தீங்கு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்கப்பா. ஏன்னா செய்யின் அது செஞ்சோம்னா இளனாகும் மற்றும் பெயர்த்து. பெயர்த்துனா திரும்பவும் அர்த்தம், மீண்டும், எகைன், இல்லாம போயிடும் திரும்பவும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தீவினை செஞ்சோம், தீவினை செய்ய இளன் அப்படின்னா என்னது? இல்லாம இருக்கிறாங்க, பொருள் இல்லாம இருக்கிறாங்க. சோ பொருள் இல்லாம இருக்கிறங்காட்டி தான் தீங்கு செஞ்சேன்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா, இப்போ பொருள் கிடைச்சிரும். ஆனா முன்ன பொருள் இல்ல, அந்த பொருள் கிடைச்சுமே அவங்களுக்கு என்ன போயிடுச்சு? இப்போ முன்ன வறுமை, பொருள் தான் இல்ல, இப்ப நல்ல குணமும் இல்ல, நல்ல செய்யணும் இல்லை, ரெண்டுமே இல்லை. இதனால பிரயோஜனமே இல்லப்பா அப்படிங்கிறார். அதனால இளனாகும் மற்றும் பெயர்த்து, மீண்டும் இல்லாதவனா ஆயிடுவாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 6வது குறள். தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். தீப்பால தீய செயல்களை தான் பிறர்கண் செய்யற்க செய்யாதீங்க. செய்யற்கனா செய்யாதீங்க. சோ தீய செயலை பிறருக்கு செய்யாதீங்க. ஏன்? நோய்பால அப்படின்னா நோய் துன்பமானது இல்லையா, அந்த துன்பம் தன்னை அடல் வேண்டாதான். அடல்னா அந்த நெருங்கி வர்றது, அதான். ஸோ இந்த அடல்னா என்னது? வருத்துதல். ஸோ துன்பம் தன்னை வருத்த வேண்டான்னு நினைக்கிறோம்னா பிறருக்கு தீங்கு செய்யாதீங்க அப்படின்னு. அடல், அடும் இது எல்லாமே வருத்துதலுக்கு உண்டான மீனிங். ஸோ இதுல என்ன சொல்ல வர்றாரு? பிறருக்கு தீங்கு, நீங்க துன்பத்தால கஷ்டப்பட வேணாம்னு நினைச்சீங்கன்னா பிறருக்கு தீங்கு செய்யாதீங்கப்பா அப்படின்னு 6வது குறள் சொல்றாரு. 7வது குறள்ல எனைப்பகை உற்றாருக்கும் உய்வர் வினை. ஒரு நிமிஷம். எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வியாது பின் சென்று அடும். எனைப்பகை உற்றாரும் உய்வர். உய்வர்னா என்னது? ஏற்கனவே இந்த உய்வர் ஒரு டைம் பார்த்திருக்கோம். எங்கன்னா செய் நன்றி அறிதல்ல பார்த்திருக்கோம். எந்த நன்றிய மறந்து, எந்த செயலை மறந்தவங்களுக்கும் அதுக்கு ஒரு உய்வு உண்டு. உய்வில்லை செய் நன்றி மறந்தவர்களுக்கு அப்படின்னு ஒரு வரும். ஒரு லாஸ்ட் குறளா சொல்யூஷனா கொடுப்பாரு. ஸோ உய்வுனா என்னது? ஒரு ரெமெடி, ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சான்ஸ். எவ்வளோ பகை இருந்தாலும், இந்த அரசர்கிட்ட பகை, குடும்பத்துல பகை, அதுல பகை, இதுல பகை, அது எதுல இருந்தாலும் நீ தப்பிச்சிடலாம்ப்பா, உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குப்பா. ஆனா வினைப்பகை, வினைப்பகைன்னா என்னது? தீவினை பகை வியாது விடாது பின் சென்று அடும். அடும்னா வருத்தம். சோ தீவினைய செஞ்சிட்டோம்னா அது நீங்காம நம்மளை வருத்தியே தீரும்பா. அதனால தயவு செய்து செஞ்சிடாதீங்க, இதெல்லாம் டிராபேக்ஸ் இருக்குது, இதை மனசுல வச்சு தீவினைய செய்யாதீங்கப்பா அப்படின்னு 7 குறள் இந்த 4ல இருந்து 7 வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது ஒரு ஐடியல் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன ஒரு ஐடியல் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வியாது அடி உரைத்தற்று. தீயவை செய்தார். இந்த ஐடியல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2-3 இடத்துல பார்த்திருப்போம். ஒண்ணு இந்த நடுநிலைமையில அந்த தெராச சொல்றது, அதுக்கப்புறம் பொறை உடைமையில நிலம் தாங்கிக்குது, அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அடுத்தது இந்த தீவினை எச்சம்ல இந்த ஐடியல் எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்னன்னா,
நிழல் எப்படி நம்மளை தொடர்ந்து வரும், எங்க போனாலும் வந்துதானே ஆகணும் நிழல், நம்ம நிழல். அது மாதிரிதான் நீ ஒரு தீய செயல் செஞ்சீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் வந்துகிட்டே இருக்கும்பா, அது உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ பாவம் இருக்க இருக்க கேடு தொடரத்தான் செய்யும். அதனால பாவச் செயல்னா அதான் தீங்கு, தீயவை. அந்த தீயவை செய்யாதீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அது எதுக்கு சமம்? நிழல் தன்னை தொடர்ற மாதிரி தீவினையும் நம்மளை தொடரும், அதனால அதை விட்டுருங்கப்பா அப்படிங்கிற. அடுத்தது ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்யூஷன்னா, தன்னைத்தான் காதலன் ஆயின் எனை தோன்றும் துன்னற்க தீவினைப்பால். தன்னைத்தான் காதலன் ஆயின் அப்படின்னா, தான் நலனை விரும்பி இருக்கிறவங்க எனை தோன்றும் அப்படின்னா, ஒரு சின்னதா ஒரு தீங்கு தானப்பா செஞ்சேன் அப்படின்னு, சிறிய அளவு துன்னற்கன்னா செய்யாதீங்க அப்படின்னு அர்த்தம். தீவினைப்பால், தீவினையில ஒரு சிறிய அளவு கூட செய்யாதீங்க. ஏன்? தன்னைத்தான் காதலன் ஆயின் அப்படின்னா, தான் நலனை நல்லா விரும்புறவங்க, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பிறருக்கு சின்ன தீங்கு கூட செய்யாதீங்கப்பா அப்படிங்கிறத 9வது குறள்ல ஒரு சொல்யூஷனா சொல்றாரு. தன்னோட நீ நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் தானே நீ செய்யற எல்லாமே. ஆனா அதை தீங்கு செய்யாதீங்க. தீங்கு செஞ்சீங்கன்னா எதுக்குமே பலன் இருக்காது. தீயவைதான் விதை விதைத்தவன் அந்த விதையை அறுப்பான், அதனோட பலனை தான் அறுத்தான், அவனுக்கு வேற வழி கிடையாது. ஸோ அதனால அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறது. ஒரு நல்ல ஃப்ரூட் சீடு வச்சாங்கன்னா அது நல்ல ஃப்ரூட்டா கிடைக்கும், டேஸ்டான ஃப்ரூட்டா. ஒரு நல்ல புளிப்பான மரத்தை வச்சாங்கன்னா புளிப்பான இதுதான் வரும். ஸோ அதனால அது கேர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்யூஷனா சொல்றாரு 9வது. கன்க்ளூஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அறங்கேடான் என்பது அறிக, மரங்கோடி தீவினை செய்யான். அறங்கேடான் அப்படின்னா சிறிய அளவு கூட கேடு இல்லாதவன் என்பது அறிக. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சிறிய அளவு கூட கேடு இல்லாதவன், அரிய கேடான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரிதற்கு அரியா இருக்கும், ஒரு கேடு கூட இல்லப்பா அவனுக்கு அப்படின்னு. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மரங்கோடி, மருங்கு அப்படின்னா ஒரு பக்கம், ஒரு மருங்குன்னா ஒரு பக்கமா சாயறது. ஒரு பக்கமா சாஞ்சு அப்படின்னா நடுநிலைமை தவறி தீவினைக்கு செய்ய போறாங்க. செய்யான் அப்படின்னா செய்யல எனின். சோ ஒரு தீவினை சைடு போலான்னு முடிவு பண்ணி செய்யாம விட்டாங்கன்னா அவங்களுக்கு கேடு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்கப்பா அப்படின்னு. பாவம் கம்மியாதான் பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு கன்க்ளூஷனா சொல்றாரு. ஸோ நடுநிலைமை தவறி தீய வழிக்கு சென்று தீய செய்யலான்னு போயிட்டாங்க, ஆனா செய்யாம வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கேடு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா. பாவம் அதிகமா இருந்தாதான் கேடு அதிகமாகும். ஸோ அதனால கேடு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறாரு. இதுதான் தீவினை அச்சமோட சாப்டர். ஸோ தீய செயலை செய்யறதுக்கு சின்னதா செய்யற கூட அஞ்சணும், அதை செய்யாதீங்கப்பா, அது நிழல் போல தொடர்ந்து வரும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றார். ஸோ இதுதான் இந்த சாப்டர். நன்றி, வணக்கம்.